எல்லாருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஏற்கனவே குரோதி வருடத்துக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதம் இருக்கு இல்லையா, குரோதி வருடத்தோட சித்திரை மாதம், அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வருஷத்தோட மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன், அவர் மேசத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. எப்போவுமே சித்திரை மாதம்னா மேசத்துக்குள்ளே சூரியன் உச்சம். அதோட இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறதும் உடையுது. கும்பத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போயிடுறாரு, ராகுவோட போய் இணைஞ்சிக்கிறாரு. அதோட புதன் வக்கரமாகி கிடந்தார் இல்லையா மீனராசியில், 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கே இருந்துட்டு 23ஆம் தேதி மேசராசிக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்தார். 12ஆம் தேதி அன்னைக்கு அவரும் மேசராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேசராசியிலிருந்து 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ண போகுது, என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பல கிரகங்கள் உங்களோட ராசிக்கு 12ஆவது வீடு விரயஸ்தானத்துக்கு வருது அப்படின்னு ஒரு விதமான அச்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே காசு போனால் இங்கே கிளுன்னு இருக்குது. 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா செலவாகுது. இதில் விரயஸ்தானத்தில் வேறு கூட்டு கிரக சேர்க்கை வருதா, அப்போ இன்னும் செலவு தான் நிறையா வைக்கும் போல இருக்குது. எந்த நேரத்தில் எவன் வீட்டில் கல்யாணம் வைக்கிறானோ, எவன் காது குத்த போகிறானோ, நிறைய பேருக்கு மொய் போடணுமோ என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. சித்திரையில் பெரும்பாலும் நல்ல காரியம்லாம் நடக்கிறதுக்கு பெரும்பாலும் யாரும் வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம அந்த விஷயம் தொடர்பாக பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரி கல்யாணம் காய்ச்சி மோதிரம் போடுறேன், காசு கட்டுறேன், அந்த மாதிரி செலவுலாம் பெருசாக வராது, பயப்பட வேண்டாம். சரி, இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அவரோட பஞ்சமாதிபதி புதன் சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ நிறையா நல்ல சந்தர்ப்பங்கள் வீடு தேடி வரும். நான் சொன்னேன் இல்லையா, நிறையா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நம்ம போய் முயற்சிக்கணும்னு வருத்தப்படுவோன்னு. அதெல்லாம் நடக்காது. நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்வோம். ஒரு ஊட்ட கட்டிவிட்டோம், கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு கிடா வெட்டலாம், காது குத்தி விடுவோம், பிள்ளைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இல்லை பயவர்த்தனுக்கு கல்யாணம் வயசாகி வச்சு ஒரு பொண்ணு பார்த்து விடுவோம். இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடை நாம் கொஞ்சம் யோசித்து வச்சுருவோம். இந்த சித்திரை முடிஞ்சு வைகாசியில் எல்லாத்தையும் செஞ்சு பண்ணுப்பா, இந்த மாதிரி பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தது எல்லாத்துக்குமே மாதம் தொடக்கத்திலே திட்டம் போட ஆரம்பிச்சிடுவீங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஒரு 8 நாளைக்கு இருக்குது. ஏன்னா கும்பராசியில் தான் 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் இருக்கார். அதுக்கு பிறகு தான் அவர் மீனராசிக்கு போக போகிறாரு. அப்போ கொஞ்சம் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். 10 ரூபா யார்ட்டையா வாங்கியிருந்தால் கரெக்டாக நேரத்தை பார்த்து எப்போ இருந்தால் அவங்க காசை எடுத்துகிட்டு பாப்பா அப்படின்றணும். அதுமாதிரி யார்ட்டையா கொடுத்துருந்தா கூட நோவாமல் பேசி வாங்க பார்க்கணும். அதில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடக்கூடாது. அதனால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி கூட பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் அண்ணன் தம்பி உறவில் கவனமாக இருந்துங்க. இல்லை ஏதாவது பாகம் பிரிக்கிறேன் போகிறேன் வரேன் அப்படின்னு பேச்சு வந்ததுன்னா பார்த்துக்கோப்பா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போங்க. அப்படி இல்லைன்னா உட்காந்து பேசி இதுமாதிரி கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க, அப்புறம் பிரிச்சுக்குவோம், எங்கே போயிடுது, நீ கொடுக்குறத நான் வாங்கிக்க போகிறேன், நான் கொடுக்குறத நீ வாங்கிக்க தான் போகிறேன், நமக்குள்ளே என்ன அப்படின்னு கொஞ்சம் நாசுக்காக பேசிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாதிரி அண்ணன் தம்பி குடும்பம் வரைக்கும் ஒரே வீட்டில் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்காதிங்க. அப்போ ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் பேச்சுவார்த்தையை குறைச்சிக்கணும். அவங்க இருக்கிற நேரத்தில் நம்ம இல்லை, நம்ம இருக்கிற நேரத்தில் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நேரத்தை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கணும். இதுமாதிரி சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி. ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, பஞ்சமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இந்த ரெண்டுக்கும் அதிபதியான புதன் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சு போயிட்டா இருக்கிறப்ப கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப காசு போன பழக்கமே இருந்திருக்காது. இருந்தால் கூட செலவு வந்த பிறகு தான் காசு வரும். அப்போ கடன் வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கோம், வாங்கின கடனை அடைக்க தான் காசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுமே ஒழிய நம்ம கையில் 10 ரூபா காசு வச்சுருந்துட்டு எடுத்து செலவு பண்ணோம் ஒரு மன நிம்மதியாக அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காது. இப்போ அவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அப்படிங்கிறதால கொஞ்சம் நல்லது. பணப்புழக்கம் கொஞ்சம் இருக்கும், ஏதோ காசு வரும். அதுமாதிரி வீட்டில் இன்னொருத்தர் நம்மளை இல்லாமல், அது பிள்ளையாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நம்மளை தாண்டி இன்னொருத்தருக்கு ஒரு வேலை கிடச்சி அது மூலியமாக ஒரு 10 ரூபா உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது எல்லா வேலைகளுக்குமான
முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறத செஞ்சுருவீங்க. சரி இப்போ ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கோம், ஒரு பிளாட்டை வாங்குவோம், அப்படியே முள்ள வேலை ஆரம்பிப்போம், இந்த மாதிரியான சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதுமாதிரி 9ஆம் தேதி வந்து மீனராசிக்கு செவ்வாய் போயிடுறாரு. எப்பா நல்லதுப்பா அப்படின்னு. ஏன்னா பூமிகாரகன் லாபஸ்தானத்துக்கு வராரு, அதோட சனியை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாரு. 7க்கும் 12க்கும் அதிபதியை வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் விரைய செலவானாலும் அதுக்கு தக்கன பணம் அப்படிங்கிறது வந்துடும். எந்த காரியத்தையும் வந்து செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லையே, காசு இல்லாமல் நம்ம என்னத்தை திட்டம் போடுறது அப்படின்னு மலைச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சரி தொடங்கிறோட்டா பார்த்துக்குவோம், 2ல் 1 ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவீங்க. அப்போ காரியத்தை தொடங்கிட்டால் காசு பணம் தானாக வந்துடும். அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிடும். ஏதோ ஒரு கூட்டாளி, ஒரு சொந்தக்காரன், இல்லை வெளியில் கூட வேலை செய்கிறவன்ட்ட ஒரு 10 ரூபா பணம் கேட்டிருக்கேன் நல்ல அவசரத்துக்கு அப்படின்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. கடைசி நேரத்துலையாவது பணம் கைக்கு வந்துடும். அதுமாரி சில பேருக்கு இடம், பூமி, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு பிளாட்டு வாங்கணும், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் வாங்கி போடலாம், தப்பு இல்லை. அதுமாரி புத்திரஸ்தானம் வலுவாக இருக்குது. பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாத பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இப்படி சகல விதமான அமைப்பு பிள்ளைகள் மூலமாக நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேச ராசியான உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு, ராசி அதிபதி. கொஞ்சம் விரயம் நமக்கு கூட தான் இருக்கும், ஆனால் காசு வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் எதையும் பற்றி திட்டம் போட்டு செய்ய முடியாது. நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும்னு போவோம், ஒரு 5000 ரூபா பட்ஜெட்டில் வாங்கணுன்ட்டு போவோம். அங்கே போனால் 7000த்தில் இழுத்து விட்றோம். அப்போ 2 ரூபா கொஞ்சம் நம்ம கையை பிடிச்சி கடன் போட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றுக்காக ஒரு 2 ரூபாயை ஒதுக்கி வச்சுருப்போம், அதை தூக்கி இதில் போட்டுக்கிட்டு அப்புறம் காசு புரட்டிக்கிட்டு தான் அலையணும். அதுமாரி எந்த ஒரு விஷயமுமே நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது, அது நினைக்கிற மாதிரி தான் நம்ம நடக்கணும். ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்புலாம் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அதோட பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதனும் விரயத்துக்கு வந்துடுறாரு. என்னப்பா இது எல்லா கிரகமும் இப்படி விரயத்துக்கு வருது அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்க தான் செய்யும், ஆனால் எல்லாம் சுப விரயமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. இதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் விரயஸ்தானம் வலுவடையுது அப்படின்னாலும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார், சனி தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சனி பகவான் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா, நட்பு கிரகம். அப்போ தொழில் வளர்ச்சியை கொடுத்துருவார். எவ்வளோ 10 ரூபா செலவு வந்தாலும் நம்ம செய்கிற தொழில் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும். 10 ரூபா லாபம் கிடைக்கும். போகிற வேலை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். 10 ரூபா சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு கூட இருக்குது. அப்படிங்கிறதால செலவு தான் வரும், வந்தால் வந்துட்டு போகுது, நல்ல செலவு தானே பண்ணுறோம், அப்புறம் இதை கூட பண்ணலன்னா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவலைப்படாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. காசு பணம் 10 ரூபா செலவாகுதுன்னு வருத்தப்படணும்னா பின்னால் வந்துடும். கொஞ்சம் கை பணத்தை எண்ணி செலவு பண்ணக்கூடிய ஆள் தான் ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கையை பிடிச்சி இழுத்து செலவு பண்ணுவீங்க. சிக்கனாக இருக்கலாம், கஞ்சம் இருக்கக்கூடாது. 4 பேர் நம்மள சொல்லிடுற மாதிரி வச்சக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. குரு பயிற்சி 18ஆம் தேதி நடக்குது. குரு பகவான் உங்களோட ராசிக்கே வராரு. பரவாயில்ல, விரயத்தில் இருந்த குரு சொந்த ராசிக்குள்ளே வராரு. அதாவது ஜென்மத்தில் குரு வர்றது பெரிய அளவில் நல்லது அப்படின்னு நினச்சா அது கிடையாது. ஆனால் 12ல் இருந்ததை விட 1க்கு வந்தது எவ்வளோ நல்லது அப்படின்னு நினச்சிங்க. அது ஒரு சாதகமான பலன் தான். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 ஊட்டியும் பார்க்குறாரு. 5 பார்க்குறப்ப பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுவார். 7 பார்க்குறப்ப மனைவி வழி யோகம், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் கொடுப்பாரு. 9 குரு பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப தந்தைக்கு நன்மை, தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். தந்தை மகனுக்குள்ளே இருந்த பிரிவினை அப்படிங்கிறது இப்போ சரியாயிடும். இந்த மாதிரி 5, 7, 9 இந்த 3 வீட்டையும் பார்த்து நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதையும் குரு பகவான் செய்கிறாரு. இந்த வருடம் தொடங்கும் போது விடிய காலையில் எழுந்திரிச்சு குளித்து முழிவிட்டு வருஷத்தோட மொதல் நாள், சித்திரை மாதத்தோட மொதல் நாள் அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ரொம்ப அவசியம் அது. ஏன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தை நாம் வரவேற்கிற மாதிரி. அதை செஞ்சுருங்க. அன்னைக்கு ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலனாலும் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாகவும் இந்த குரோதி வருடத்தோட ஒரு நல்ல தொடக்கமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.